வணக்கம். இன்றைக்கு நாம ராஜஸ்தான்ல மருத்துவ படிப்பு, குறிப்பா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், மத்த படிப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாங்க. நீங்க ராஜஸ்தான்ல படிக்க நினைச்சாலோ இல்ல அங்க நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பினாலோ இந்த அலசல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அங்க வாய்ப்புகள் எப்படி இருக்கு? எம்பிபிஎஸ் சீட்ஸ் எவ்ளோ கிடைக்கும்? ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஒரு 4326 எம்பிபிஎஸ் சீட்ஸும் பிரைவேட்ல ஒரு 2150 சீட்ஸும் இருக்கு. ஓஹோ, இது இல்லாம பிடிஎஸ்க்கு ஒரு 1350 சீட்ஸ் வரைக்கும் வரும். ராஜஸ்தான் மெடிக்கல் சொசைட்டி, அதாவது ராஜ் எம்இஎஸ் கீழ வர காலேஜஸும் இதுல அடங்கும். இது மத்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓபனா இருக்குமா இல்ல இது ஒரு க்ளோஸ்டு ஸ்டேட் மாதிரிங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த 85% ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்க்கு ராஜஸ்தான் இருப்பிட தகுதி, அதாவது டொமிசைல் ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அப்படியா? எப்படி? பேரண்ட்ஸ் 10 வருஷம் ராஜஸ்தான்ல இருந்திருக்கணும், ஸ்டூடெண்ட் அங்க 5 வருஷம் படிச்சிருக்கணும், இல்ல ஸ்டூடெண்டே ராஜஸ்தானோட சர்டிஃபைட் ரெசிடென்ட்டா இருக்கணும். இதனால இது வெளி மாநில மாணவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு க்ளோஸ்டு ஸ்டேட் மாதிரி தான். அப்போ வெளியில இருந்து வர்றவங்க சேரவே முடியாதா? அப்படி சொல்லிட முடியாது. அந்த 15% அகில இந்திய ஒதுக்கீடு ஏஐக்யூ இருக்குல்ல, அது யாருக்கு வேணா கிடைக்கும். அதுக்கு இந்த டொமிசைல் ரூல்ஸ் கிடையாது. அப்புறம் சில காலேஜ்ல என்ஆர்ஐ கோட்டாவும் இருக்கு. ஆனா ஸ்டேட் கோட்டா சீட்ஸ்க்கு இந்த ரூல்ஸ்னால காம்படிஷன் அதிகம். சரி. அப்போ அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்? நீட் எவ்வளோ முக்கியம்? கண்டிப்பா நீட் யூஜி பாஸ் பண்றது கட்டாயம். அதுல நல்ல ஸ்கோர் எடுத்தாதான் அடுத்த கட்டம். அடுத்த கட்டம்னா ராஜஸ்தான் ஸ்டேட் கவுன்சிலிங்ல கலந்துக்கணும். அந்த கவுன்சிலிங்கை யாரு நடத்துறா? எப்படி அப்ளை பண்றது? ஜெய்ப்பூர்ல இருக்கிற எஸ்எம்எஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் டீன் ஆஃபீஸ் தான் ஆர்யூஹெச்எஸ் சார்பா நடத்துறாங்க. பொதுவா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் போன வருஷம் மாதிரி raju-neet2025.comல ரெஜிஸ்டர் பண்ணணும். அது எப்போ நடக்கும்? பொதுவா பார்த்தா ஜூலை கடைசி வாரம் இல்ல ஆகஸ்ட் முதல் வாரத்துல ஆரம்பிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2 பார்ட் இருக்கும். முதல்ல உங்க நீட் டீடைல்ஸ், அப்புறம் பர்சனல் எஜுகேஷனல் டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது. இதுக்கு கட்டணம் எவ்வளோ வரும்? அப்ளிகேஷன் ஃபீஸ், செக்யூரிட்டி டெபாசிட்லாம்? அப்ளிகேஷன் ஃபீஸ் திருப்பி தர மாட்டாங்க. அது ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு 2000 to 2500 ரூபாயும், எஸ்சி/எஸ்டிக்கு ஒரு 1500 to 1500 ரூபாயும் இருக்கலாம். ஓகே. அது இல்லாம செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். இது ரீஃபண்டபிள். கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு, யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு 10,000 ரூபாய், எஸ்சி/எஸ்டி ஓபிசிக்கு 5,000 ரூபாய். ஆனா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் எடுத்தீங்கன்னா இந்த டெபாசிட் மட்டுமே 2 லட்சம். அடேங்கப்பா, 2 லட்சமா டெபாசிட்? சரி, ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். நீ எந்தெந்த காலேஜ் வேணும்னு லிஸ்ட் கொடுத்து லாக் பண்ணணும். இதுவும் ஆகஸ்ட் முதல் 2வது வாரத்துல நடக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் வரும். சீட் கிடைச்ச காலேஜ்ல குறிப்பிட்ட தேதிக்குள்ள ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட போய் சேரணும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சு நீங்க சேரலன்னா பிரச்சனை இல்ல, அது ஃப்ரீ எக்ஸிட். ஆனா செகண்ட் ரவுண்ட்லயோ இல்ல அதுக்கப்புறமோ சீட் கிடைச்சு சேராம விட்டா நீங்க கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ஓ, கவனமா இருக்கணும். மொத்தம் எத்தனை ரவுண்ட்ஸ் போகும்? பொதுவா 4 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போகலாம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, மாப் அப், அப்புறம் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட். ராஜஸ்தான்ல நல்ல காலேஜஸ் எது? ஃபீஸ் எப்படி இருக்கும்? கவர்மெண்ட்ல டாப்னா ஜெய்ப்பூர்ல இருக்கிற எஸ்எம்எஸ் மெடிக்கல் காலேஜ் தான். அப்புறம் ஆர்யூஹெச்எஸ் ஜெய்ப்பூர், உதய்பூர்ல ஆர்என்டி, பிகானேர்ல எஸ்பி மெடிக்கல் காலேஜ், அஜ்மீர்ல ஜேஎல்என், கோட்டால ஜிஎம்சி, ஜோத்பூர்ல ஏஐஎம்எஸ். இதெல்லாம் முக்கியமானவ. கவர்மெண்ட் சீட்ல ஃபீஸ் எவ்வளவு ஆகும்? கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு வருஷ டியூஷன் ஃபீஸ் மட்டும் சுமார் 67,000 ரூபான்னு போன வருஷம் 2024-25 நிர்ணயிச்சிருந்தாங்க. இது இல்லாம அட்மிஷன், செக்யூரிட்டி, ஸ்போர்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் தனி. ஹாஸ்டல் ரூம் வசதியை பொறுத்து 21,000 35,500 வரைக்கும் ஆகலாம் வருஷத்துக்கு. ஓ, ஃபீஸ் பரவாயில்ல. ஆனா வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா கவர்மெண்ட் சீட்டுக்கு? இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு. கவர்மெண்ட் கோட்டால சேர்றவங்க 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பாண்ட்ல கையெழுத்து போடணும். 10 லட்சம் ரூபாய் பாண்டா? எதுக்கு அது? அதாவது படிப்ப பாதியில நிறுத்த மாட்டேன்னோ, படிச்சு முடிச்சதும் 2 வருஷம் ராஜஸ்தான் அரசு பணியில சேவை செய்வேன்னு ஒரு உத்தரவாதம் மாதிரி. இது பெரிய விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா யோசிக்கணும். ஆமா, இது உண்மையிலே பெரிய நிபந்தனை தான். பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ் எப்படி? அங்க ஃபீஸ் ரொம்ப அதிகம். கீதாஞ்சலி, நிம்ஸ், பாசிபிக் மாதிரி டாப் பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு வருஷத்துக்கு 29 லட்சம் வரைக்கும் போகலாம். மற்ற ஃபீஸ்லாம் தனி. அப்பா, 29 லட்சமா ஒரு வருஷத்துக்கு? இது நிறைய பேரால முடியாது. சரி, கட் ஆஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். போன வருஷம் எப்படி இருந்துச்சு? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு டேட்டால 2024ன்னு இருந்தாலும் டேபிள்ல 2021 கட் ஆஃப் இருந்துச்சு. அதை வச்சு பார்த்தா
கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போட்டி ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு ஜெனரல் கேட்டகரி ஆண்கள்ல எஸ்எம்எஸ் ஜெய்ப்பூர்ல சீட் கிடைக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா ரேங்க் 1124, ஸ்கோர் 705 தேவைப்பட்டிருக்கு. ஓஹோ. அதே சமயம் கடைசியா கிடைச்ச கவர்மெண்ட் காலேஜ் பன்ஸ்வாரால ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட்ல சீட் கிடைக்க ரேங்க் 25,618, ஸ்கோர் 651 தேவைப்பட்டிருக்கு. மற்ற பிரிவுகளுக்கு ஓபிசிக்கு எஸ்எம்எஸ் ஜெய்ப்பூர்ல ரேங்க் 3173, ஸ்கோர் 691, கடைசி கவர்மெண்ட் சீட்டுக்கு ரேங்க் 27795, ஸ்கோர் 649. எஸ்சிக்கு எஸ்எம்எஸ் ஜெய்ப்பூர்ல ரேங்க் 25453, ஸ்கோர் 651, கடைசி கவர்மெண்ட் சீட்டுக்கு ரேங்க் 152307, ஸ்கோர் 539. இது கவர்மெண்ட் கோட்டா. பேமெண்ட் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கட் ஆஃப் இதை விட கம்மியா இருக்கும். ஆனா ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சரி, எம்பிபிஎஸ் இல்லாம மத்த கோர்சஸ், அதாவது பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், இதெல்லாம் எப்படி இருக்கு? பிடிஎஸ்க்கும் இதே நீட் யூஜி கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். அங்க ஒரு 1350 பிடிஎஸ் சீட்ஸ் இருக்கு. ஆயுஷ் படிப்புகள் பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ் மாதிரி ஆயுஷ் கோர்சஸ்க்கும் நீட் யூஜி ஸ்கோர் தான் அடிப்படை. ஆனா அதுக்கு கவுன்சிலிங் ராஜஸ்தான் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் தனியாவோ இல்ல ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஏஏசிசிஓ நடத்துவாங்க. ஜெய்ப்பூர்ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா, டோங்க்ல கவர்மெண்ட் யுனானி காலேஜ்லாம் இருக்கு. ராஜஸ்தான் மெடிக்கல் ஃபீல்ட்ல வேற ஏதாவது லேட்டஸ்ட் நியூஸ் இருக்கா? ஆமா, ராஜஸ்தான் மெடிக்கல் கவுன்சில் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எஃப்எம்ஜிக்கான இன்டர்ன்ஷிப் கவுன்சிலிங் பத்தின அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இது அங்க பிராக்டிஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு முக்கியம். ரொம்ப நன்றி. ராஜஸ்தான் மருத்துவ படிப்பு பத்தின நிறைய விஷயங்கள், சீட்ஸ், அந்த ஸ்ட்ரிக்ட் டொமசைல் ரூல்ஸ், அட்மிஷன் ப்ராசஸ், முக்கியமா அந்த 10 லட்சம் ரூபாய் பாண்டு, அதிக ஃபீஸ், கட் ஆஃப் நிலவரம்னு இன்னைக்கு விரிவா பார்த்தோம். கேட்டவங்களுக்கு இது ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தகவல்கள்லாம் நாம பார்த்த சில ஆதாரங்களோட அடிப்படையிலானது. ஒவ்வொரு வருஷமும் ரூல்ஸ், ஃபீஸ், தேதிகள்லாம் மாறலாம். அதனால எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் அஃபீஷியல் வெப்சைட்ஸ், அதாவது mcc.nic.in, அப்புறம் ராஜஸ்தான் கவுன்சிலிங் வெப்சைட்லாம் செக் பண்ணி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க உங்க மெடிக்கல் கரியரை பிளான் பண்ணும்போது இந்த கடுமையான இருப்பிட விதிகள், அப்புறம் கவர்மெண்ட் சீட்டுக்கே இந்த 10 லட்சம் ரூபாய் பாண்ட் நிபந்தனை, இதெல்லாம் உங்க முடிவை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் அரசுக்கு டாக்டர்ஸை உறுதி செஞ்சாலும் இன்னொரு பக்கம் மாணவர்களோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்துதா? அடுத்த அலசல்ல சந்திப்போம்.